என்னோட நண்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பாலிசி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக கொண்டு போய் பாலிசி கேட்டிருந்தோம். அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வழக்கமாக நீங்களாம் கேட்கும்போது என்ன கஸ்டமர் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு இவ்வளோத்துக்கும் இங்கிலீஷ் டீச்சர் முடியாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் ஒரு 22,000 ரூபாய்க்கு கிளைம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி மற்ற கம்பெனியில் இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி எதுவுமே இல்லை. நாளைக்கு ஊர்லேயே இல்லை, நான் போய் பேசவும் இல்லை. அவரே கொடுத்து 3 நாள் அட்மிட் பண்ணி ஏசி ரூம்ல இருந்து இருக்காங்க. அட்மிஷனே போட்டிருக்காரு அவங்க பையனுக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏப்ரலில் கேலக்ஸி இன்சூரன்ஸில் பாலிசி எடுத்தேன். ஆக்சுவலி அது வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அவர் ஜெய்னேஸ் சொல்லிகிட்டே இருப்பார், சரி எடுப்போம், அதாவது நமக்கு ஃபியூச்சர் நம்ம டிசைட் பண்ண முடியாத நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல்ல இருந்து இப்போ வர கட்டிக்கிட்டு இருக்கேன். இடையில எனக்குலாம் பிரேக் ஆனிச்சு, கட்ட முடியாதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் கட்டிக்க முடியாது அப்படின்னு அவர் என்ன அட்வைஸ் பண்ணார். கட்டி லாஸ்ட் மந்த் என் பையன் உடம்பு சொல்லணும், இங்கே நம்ம சேர்க்க அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாட்டாங்க. அப்போ அட்மிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 nights 4 days ஆயிடுச்சு. 4 days. அப்போ நான் முதல்ல அமௌண்ட் கட்டலை. கேலக்ஸி இருக்கான்னு கேட்டால் இருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் உடனே இது பண்ணேன். அப்போ நம்ம எதுவும் கட்ட வேண்டி இருக்குமோ அப்படின்னு நான் எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு அடுத்த நாள் கால் வந்துச்சு, நான் இன்னைக்கு 8,000 பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நானுமே ஒரு கோப்போட இந்த மாதிரி சின்ன ரூம் சின்ன பையன்கிறதுனால ஒரு ஏசி ரூம் லக்ஸுரியஸ் தான் எடுத்தேன். எப்படியும் கிடைச்சிடணும். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2வது நாளே எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வந்துடும் சார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, எங்கள் வீட்டில் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் மச்சான் அது எப்படி கிடைக்கும், ஸ்டே பண்ணால் கிடைக்காது அப்படின்னாங்க. ஆனால் அது எல்லாமே கிடைச்சிட்டு நான் ஓபி தான் போடணும் நினைச்சது போடணும்னா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை என்னன்னா, இது ட்ரெயினும் 1 ரூபா நான் கொடுக்கல. உண்மையாக சொல்கிறேன், நான் போய் சொல்கிறேன். ஆக்சுவலி அன்னைக்கு 3 நாள் வெளியே வரும்போது நான் 1 ரூபா கொடுக்கல. வெளியே வந்துட்டு வந்தோன்னா எனக்கு 3 நாள் கழிச்சு கால் பண்ணாங்க. என் பையனுக்கு உடம்பு பரவாயில்லையா, சென்னையில் இருந்து இது கேலக்ஸி ஸ்கீமு சரியாயிட்டுனேன். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, வேற எங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா, சரியான பிறகு எங்கேயும் போனீங்கன்னா அங்கே உள்ள பில்லை எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அதையும் நான் கிளைமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது ப்ராசஸ் தான். தேங்க்யூ. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டீச்சர், போலீஸ் அப்படி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே எப்படியாவது சொல்லியிருந்தீங்க, குறைச்சி பேசுங்க அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக நடந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஊர்லேயே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. அதை பார்த்து அவரே ஒர்க் பண்ண வந்திருக்காரு. இப்போ இனிமேல் ICT எக்ஸாம் எழுதி நம்மகிட்ட ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. நம்மளோட